அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கல்விரகு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்து தமிழ் திசை மற்றும் தினமணியில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் லிங்க் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க. உங்களுக்கு நடப்பு நிகழ்வு வந்து உங்களோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா, உங்கள வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியா வெல்ல வேண்டிய சாத்தியங்கள் இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, முதல் இதுல இறுதி வேட்பாளர் பட்டியல் தமிழகத்தில் வெளியீடு. இது வந்து நம்ம அவ்வளவு டீப்பா பார்க்க வேண்டிய தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம பார்த்த நியூஸ் தான் இருக்குது. நிஜாமாபாத்தில் 185 பேர் போட்டியிடுறாங்க. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மக்களவைத் தொகுதியில் 185 வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில போட்டியிடுறாங்க. அதனால அங்க வாக்குச்சீட்டு முறைய அமல்படுத்தியிருக்காங்க. நேத்தையே நம்ம பார்த்தோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரே ஒரு நிமிஷம். இங்க வந்து தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா வந்து இத்தொகுதியில் எம்பியாக உள்ளார். அவர் இங்க மீண்டும் போட்டியிடுகிறார். இது கூட தேவையில்ல. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து இதுல இன்னொன்னு இது போல ஒரு மொத்தம் வந்து எத்தன மினிமம் வேட்பாளர்கள்னா 64 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடலாம். அதுக்கு மேல வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்கன்னா, வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தப்படும். அது இதுல வந்து போடல. இருந்தாலும் நம்ம நேத்து படிச்சோங்கிறதுனால அத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, இது வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல தெரிஞ்சுக்கிட வேண்டிய நியூஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க உறவினர்கள்ல யாராவது +2 மாணவர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி சொல்லுங்க. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்ல வந்து பிஎஸ்சி, பிஎட் வந்து இணைஞ்சு அந்த 5 வருஷ படிப்பு வந்து 4 வருஷ படிப்பா ஒரே ஒருங்கிணைந்த படிப்பா குடுக்குறாங்க. இந்த படிப்புல சேர விருப்பம் உள்ளவங்க வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணி மே 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. ஜூன் 21 ரிசல்ட் வருது. இது இந்த மாரி யாருக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா படிக்கலாம். இதே மாரி எம்எஸ்சிக்கும் இந்த மாரி ஒருங்கிணைந்த படிப்பு இருக்குது. இத பத்தி டீட்டெயில்ஸ்னா www.cucetexam.in அந்த இதுல போய் பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வந்து ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லி ஒரு நியூஸ். அதாவது இது இந்து அறநிலையத்துறையில உள்ள 55 காலியிடங்கள் அடுத்து கிரேட் 4ல வந்து 65 காலியிடங்களுக்கு 16, 17 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஏப்ரல் மாசத்துலயும், அதேமாரி மாவட்ட அதிகாரி பதவிக்கு 20 பணியிடங்கள் அதுக்கும் ஏப்ரல் மாசமும், அடுத்து குரூப் 1க்கு வந்து இந்த 2 நாள்ல இன்னைக்கு நாளைக்குள்ள எக்ஸாம் ரிசல்ட் வெளிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ட்டு இந்த இத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுல அட்டவணை இருக்கு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களவை தொகுதியில் அனைத்து தொகுதிகளிலும் விவிபாட் சீட்டுகளை சரிபார்த்தால் தேர்தல் முடிவுகள் 6 நாள் தாமதமாகும்ன்ட்டு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். இத கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்ப வந்து இந்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு நியூஸ் இல்ல. எல்லாம் தேர்தல் நியூஸா தான் இருக்கு. தேர்தல் நேரங்கிறதுனால. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மனோ பாக்கர் வந்து ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றிருக்காரு. 12வது ஆசிய ஏர்கன் போட்டி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஸ்டின்லயும் கேட்டிருக்கோம். எந்த நாட்டில நடக்குதுன்னா, சீனாவுல உள்ள தைபேவில் நடைபெற்று வருகிறது. இதுல வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் இறுதி சுற்றில் 239 புள்ளிகள் குவித்து தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். இத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனா சௌரவ் சௌத்ரி வந்து இங்க வெள்ளி பதக்கம் வெண்கலப் பதக்கத்தை பறிகொடுத்தாருன்னு தான் போட்டிருக்கு. ஆனா மேல தங்கம் பதக்கம் போட்டிருக்கு. நம்ம இந்த நியூஸ வந்து தினமணில பார்க்கலாம் கிளியரா. அடுத்து வந்து தினமணில உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எப்பயும் போல அரசியல் நியூஸ் இருக்கு. நம்ம வேட்புமனு தாக்கல் லைட்டா பார்த்தோம். இந்து பேப்பர்ல. அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் இயக்கம் வந்து இன்னைக்கு காலையில 4:30 முதல் இரவு 11 மணி வரை சென்னையில மாத்தியிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1996ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களின் ஆண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா, 1990ல வந்து பிரதமர் விபி சிங் வந்து தினேஷ் கோஸ்வாமி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருது. அது என்னன்னா, இந்த தேர்தல் விதிமுறைகளை பத்தி ஆராயறதுக்கும், அந்த அதை பத்தி அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு குழு அமைச்சது. ஆனா, அந்த குழு வந்து 1996ஆம் ஆண்டு தான் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையின்படி பின்வரும் சீர்திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டன. என்னென்னன்னா, தேசிய கொடி, தேசிய கீதம், இந்திய அரசியல் சட்டம் ஆகியவற்றை அவமதித்த குற்றத்துக்காக
சிறை தண்டனை பெற்றோர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் நாளன்று அரசு மற்றும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி மதுபானங்கள் விற்கக்கூடாது. ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட முடியாது. வாக்குச்சாவடிகளுக்கு ஆயுதங்களுடன் மக்கள் யாரும் நுழையக்கூடாது. மீறினால் 2 ஆண்டு சிறை தண்டனை. தேர்தலுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ளும் காலம் குறைக்கப்பட்டது. இவ்வளவு இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கிடுவோம். தேசிய கொடி இந்த தேசிய கீதம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அவமதிச்சோம்னா, அதுக்கு தண்டனை பெற்றா போட்டியிட முடியாது அப்டின்ட்டு. அடுத்து வந்து நம்ம அன்னைக்கு பேப்பர்ல ஒண்ணு பார்த்தோம். அ வாக்குப்பத் வாக்குப்பெட்டிக்கு பதிலா மின்னணு இயந்திரம் கொண்டு வந்த ஆண்டு வந்து 1982, 84 போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து பரிசோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, 1998ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக அ அதிகாரப்பூர்வமா அறிமுகப்படுத்தப்பட்டது. அது எந்தெந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தின் சட்டப்பேரவை தேர்தல்கள்ல 1998ஆம் ஆண்டு அ அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 2004 மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இது வாக்களித்ததற்கான ஆதாரம் மட்டும் விபிபேட் வந்து 2013ஆம் ஆண்டு நாகாலாந்து இடைத்தேர்தலில் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டது. இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எல்லா இதுலயும் செஞ்சாங்க. சாரி சில தொகுதியில மட்டும் பயன்படுத்தினாங்க. ஆ இத தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து போர்ச்சுகீசிய வந்து இந்தியாவோட இணைத்தது வந்து ஆப்பரேஷன் விஜய் அப்படின்ட்டு ஒரு இது மூலமா இணைக்கப்பட்டது. ஆ அந்த இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து நடந்தது வந்து 1961 டிசம்பர் 18ஆம் தேதி நடந்தது. இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து இந்த லோக்பால பத்தி ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க. அதில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கு. அது என்னன்னா 1966ஆம் ஆண்டு அ முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் அவரோட தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த லோக்பால இத தாக்கல் செய்றதுக்கு ஒரு அறிக்கைய செஞ்சது. அந்த அறிக்கையின்படி 1968ஆம் ஆண்டு லோக்பால் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செஞ்சது. ஆனா, அது எந்த அரசுனா, இந்திரா காந்தி அரசு 1968ஆம் ஆண்டு. இது இப்ப வந்து தாக்கல் செஞ்சப்ப, இதற்கு நாடாளுமன்றத்தில் பயங்கரமான எதிர்ப்பு நிலவியதால், அது நிறைவேற்றப்படவில்லை. அப்ப இருந்து இப்ப வரை ஏதாவது ஒரு காரணத்தினால எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்து, இப்ப வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. பினாகி சந்திரகோஸ் அவர்கள் லோக்பால் ஆணையத்தின் தலைவராக ஏற்கப்பட்டுள்ளார். இத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம இந்து தமிழ்ல பார்த்த மாரியே, இப்போ இதில போட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப தெளிவா போடல. தைவானில் நடைபெற்று வரும் ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2வது தங்கப் பதக்கம் வென்ற இந்திய நட்சத்திரங்கள் மானு பர்கர் மற்றும் சௌரவ் சௌத்ரி அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இத பத்தி நாளைக்கு கூட தெளிவான நியூஸ் மற்ற இதுலயும் பார்த்துட்டு சொல்லுவோம். இப்போதைக்கு வந்து அ இந்த ஆசிய ஏர்கன் சாம்பியன்ஷிப் போட்டி தைவானில் நடைபெற்றது. இது மானு பர்கர், சௌத்ரி வந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். அத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து சீனாவின் பொருளாதார வழித்திட்டத்தால் பல நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்ட்டு அமெரிக்கா கருத்து தெரிவிச்சிருக்கு. இதில நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பயா அப்படிங்கிறவர மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, இவர பத்தி அடிக்கடி நியூஸ் வருது. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தெரிஞ்சு வச்சுக்குவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் 3வது முறையாக பிரெக்சிஸ்ட் ஒப்பந்தம் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது மறுபடியும் இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்கெடுப்பு நடத்தி எதிராக 344 வாக்குகளும், ஆதரவாக 286 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதன்படி அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து தாய்லாந்து தேர்தலில் முறைகேடாக எதிர்க்கட்சிகள் புகார் அளித்துள்ளன. இப்ப வந்து தாய்லாந்துல வந்து அ ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதனால இப்ப ராணுவத்திற்கும், ராணுவத்தில் எதிர்க்கட்சிகளுக்கும் நடைபெற்ற போட்டியில் ஃபர்ஸ்ட்டு வந்து எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றதாக முன்னிலை இருக்கிறதாக அறிவிச்சாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா, ராணுவ கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனால அங்க உள்ள எதிர்க்கட்சிகள் வந்து போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அடுத்த நியூஸ் பார்க்கலாம்.
அடுத்து வந்து வெனிசுலாவுல அடுத்தடுத்த திருப்பங்கள் பயங்கரமா நடந்துகிட்டு வருது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்ப கொஞ்ச நாளா பார்க்கல. இப்ப மறுபடியும் திருப்பங்கள் நடந்து வருது. இப்ப அதன்படி அந்த நாட்டின் இடைக்கால அதிபராக அறிவித்த எதிர்க்கட்சி தலைவரான ஜுவான் குவாய்டோவை நாடாளுமன்ற தலைவர் பதவியிலிருந்து அகற்றியுள்ளார். அவ யாருன்னா அதிபர் நிகோலஸ் மடுரோ. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரையும் நம்ம பார்த்துருக்கோம். எதிர்க்கட்சி தலைவர் ஜுவான் குவாய்டோ. அது மட்டும் இல்லாம அதிபர் பேர் வந்து நிகோ நிகோலஸ் மடுரோ. ஆகிய 2 இதுவும் பார்த்துருக்கோம். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைய இந்து தமிழ் மற்றும் தினமணியில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து தேர்தல் சமயங்கிறதுனால நடப்பு நிகழ்வுகள் மிகவும் கம்மியா தான் இருக்குது. அடுத்து நம்ம ஒவ்வொரு வர நாட்கள்ல அதிகமா இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் இல்லாட்டி இருக்கிறத வந்து நம்ம தெளிவா சொல்லிருவோம். இப்ப இந்த வீடியோக்கு கீழ வந்து டெஸ்ட் லிங்க் இருக்கு. நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.